Hello everyone, welcome to Yellowgreys. So இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்துட்டு ஸோ ஆல்ரெடி இன்சர்ட் பண்ண நியூ ரெக்கார்ட்ஸை எப்படி நம்ம வந்து அப்டேட் பண்ணுறது அப்படின்றத இந்த செஷனில் பார்ப்போம். ஸோ ப்ரீவியஸ் செஷனில் நம்ம எப்படி வந்துட்டு நியூ ரெக்கார்ட்ஸை வந்து இன்சர்ட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். ஸோ அது வந்து நம்ம 2 டைப்ஸாக வந்து பார்த்தோம். ஒன்று வந்துட்டு மேனுவலாக நம்ம வந்து எப்படி வேல்யூ வந்து இன்சர்ட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம டைனமிக்காக எப்படி வந்துட்டு வேரியபிள் மூலமாக எப்படி வந்துட்டு நம்ம வந்து ஒரு வேல்யூ வந்துட்டு கொரிக்குள்ளே பாஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். ஸோ இந்த செஷனை வந்து ரெஃபர் பண்ணாதவங்க ப்ரீவியஸ் செஷன் வந்துட்டு இனிஷியல் 3 செஷன் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த 3 செஷனையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த செஷனில் வந்துட்டு நம்ம ஜஸ்ட் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கோம் ஃபியூ ரெக்கார்ட்ஸு. ஸோ இந்த ரெக்கார்ட்ஸ் வந்து நான் எப்படி வந்து அப்டேட் பண்ண போகிறேன் அப்படின்றத இந்த செஷனில் பார்ப்போம். லைக் அப்டேட் இன் த சென்ஸ், நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எட்வர்ட் அப்படின்ற ஒரு எம்ப்ளாய்க்கு நான் வந்து டிபார்ட்மெண்ட் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ சேல்ஸ்லேருந்து மேபி சப்போர்ட் இல்லை ஐடின்னு வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதை எப்படி பண்ணுறது அப்படின்றது வந்துட்டு இந்த செஷனில் பார்ப்போம். ஸோ நான் வந்து ஸோ இந்த பர்டிகுலர் சீக்வன்ஸ் வந்து நான் அப்படி விட்டுறேன். ஸோ நியூ சீக்வன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ SQL _ update. ஓகே, ஸோ யூஸ்வலாக வந்து நம்ம என்ன பண்ணணும், ஸோ ஒரு SQL டிபியோட நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து 2 திங்ஸ் வந்து மேண்டேட்ரியாக பண்ணணும். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனெக்ட் டு டேட்டாபேஸ். ஒன்ஸ் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்மளுடைய கொரி வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும். தட் இஸ் ரன் கமாண்ட். ஓகேங்களா? ஸோ அந்த ரன் கமாண்ட்க்கு அப்புறம் ஒரு கொரி எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த டேட்டாபேஸை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ டிஸ்கனெக்ட் ஃப்ரம் டேட்டாபேஸ். ஸோ இப்போ வந்து நான் வந்து கனெக்ஷன் வந்து கான்ஃபிகர் பண்ணுறேன். இந்த கனெக்ஷன் கான்ஃபிகரேஷன் வந்துட்டு நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து 3 செஷன்லையுமே நம்ம வந்துட்டு பார்த்துருக்கோம். ஸோ இருந்தாலும் வந்து ஒவ்வொரு செஷன்லையுமே நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன் எப்படி வந்து கனெக்ஷனை வந்து கான்ஃபிகர் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஏன்னா புதுசாக இந்த வீடியோ மட்டும் பார்க்குறவங்க ஸோ எப்படி வந்து கனெக்ஷன் வந்து இனிஷியலைஸ் பண்ணுறது அப்படின்றது தெரியாமல் இருக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு ஜஸ்ட் கோ டு உங்களுடைய டேட்டாபேஸ் போங்க. இங்கே வந்து கிளிக் பண்ணுங்கள் டெஸ்க்டாப், இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு ஸோ கனெக்ட் கொடுங்க. ஸோ யூ வில் கெட் சர்வர் நேம். ஓகேங்களா? ஸோ காப்பி திஸ் சர்வர் நேம் அண்ட் கோ பேக் டு UiPath ஸ்டூடியோ. ஸோ இதில் கான்ஃபிகர் கனெக்ஷன் கொடுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு கனெக்ஷன்ஸ் நீங்கள் ஆல்ரெடி இருந்தது நோட்பேடில் இது மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா கிளிக் ஆன் திஸ் கனெக்ஷன் விசார்ட் அண்ட் நீங்கள் என்ன வந்து டேட்டா சோர்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர் அண்ட் டேட்டா ப்ரொவைடர் வந்து நான் .NET ஃப்ரேம்வொர்க் டேட்டா ப்ரொவைடர் ஃபார் SQL தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அடுத்து வந்து சர்வர் நேம் வந்துட்டு பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ சம்டைம்ஸ் இந்த ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அந்த ட்ராப் டவுனில் வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணினா யூ வில் கெட் யுவர் கரண்ட் சர்வர் நேம் அண்ட் ஆல்சோ என்ன லாகான்ஸ் டு சர்வர் வந்து என்ன அத்தன்டிகேஷன் யூஸ் பண்ணுறீங்கன்றதை செலக்ட் பண்ணணும். ஸோ நான் வந்து விண்டோஸ் அத்தன்டிகேஷன் மோடில் தான் வந்துட்டு என்னுடைய SQL சர்வர் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணேன். ஸோ அடுத்தது வந்துட்டு ஸோ நீங்கள் வந்து இந்த சர்வர் நேம் வந்து கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா அதில் என்னென்னலாம் வந்துட்டு டிபி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு வரும். ஸோ வி ஹாவ் ஒன் பர்சனலைஸ்டு டிபி, அது UiPath. ஸோ அதனால் UiPath வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஸோ ஜஸ்ட் செலக்ட் UiPath. ஸோ தென் வந்து கனெக்ஷன் வந்து டெஸ்ட் பண்ணுங்கள். எஸ், டெஸ்ட் கனெக்ஷன் சக்சீட், தென் கிளிக் ஆன் ஓகே. ஸோ ஒன்ஸ் வந்து கனெக்ஷன் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஸோ இனிஷியலைஸ் பண்ணியிருக்கீங்க. இதுக்கப்புறம் அகைன் அண்ட் அகைன் வந்துட்டு ஸோ இந்த கனெக்ஷன் வந்து நீங்கள் வந்து கான்ஃபிகர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ என்ன பண்ணணும்னா நீங்கள் இந்த இனிஷியலைஸ் பண்ணிங்கன்னா இதில் வந்து அவுட்புட் டேட்டாபேஸ் கனெக்ஷன் சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு அவுட்புட் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஐம் கோயிங் டு கிரியேட் எ வேரியபிள் டிவி கனெக்ஷன் சொல்லிவிட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ எஸ், ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த பர்டிகுலர் ரன் கமாண்டுக்கும் ஒரு கனெக்ஷன் வந்து தேவைப்படுது. ஸோ அதனால் நான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் பேனலில் வந்துட்டு ஸோ இங்கே செக் பண்ணிங்கன்னா எக்ஸிஸ்டிங் கனெக்ஷன் இருக்குது. ஸோ டிபி கனெக்ஷன் அப்படின்றத கால் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் வந்து என்னென்னா நீங்கள் இந்த வேரியபிள் வந்து யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஒவ்வொரு டைமும் இந்த கான்ஃபிகர் கனெக்ஷன் வந்து நான் இந்த ஃபஸ்ட் இனிஷியலைஸில் பண்ண மாதிரி பண்ணணும் அவசியம் கிடையாது. ஸோ டிஸ்கனெக்ட் டேட்டாபேஸ்க்கும் நான் வந்து சேம் வந்து என்னுடைய எக்ஸிஸ்டிங் டிபி கனெக்ஷனை வந்து கால் பண்ணுறேன். ஓகே, ஸோ தட்ஸ் இட். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா கொரி வந்து பாஸ் பண்ணணும். ஸோ அப்டேட் கொரி இல்லையா? ஸோ இங்கே வந்து கொரி நம்ம வந்துட்டு நான் வந்து இப்போ பண்ணேன் அப்படின்னா நான் இங்கேயே வந்து ரைட் பண்ணிவிடுவேன். ஸோ நான் வந்து ஒரு SQL வந்து நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய ஃபெமிலியரைஸாக இருக்கேன். SQL வந்து நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா ஐ கேன் ரைட் கொரி ஹியர். ஸோ உங்களுக்கு வந்து சும்மா எனக்கு வந்து நான் எழுதுகிற கொரி வந்துட்டு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான கொரி.
ஸோ அதை நான் வந்து ரன் பண்ணி பார்க்கணுன்னா நீங்கள் இந்த கொரி விண்டோலேயே ரன் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ சேம் நோ ஆஸ் அ பிகினர் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த ஒவ்வொரு கொரியும் வந்துட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணணும். ஸோ இந்த சின்டெக்ஸ் எல்லாமே வந்துட்டு ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு என்ன சொல்ல வராங்க, ஸோ அது என்ன பர்பஸ் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் லேர்ன் பண்ணணும். ஸோ அப்டேட் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this statement வந்துட்டு the update statement is used to modify the existing record in a table. So existing record என்னும்போது, so already we have existing records here 1 2 3 1 2 4 1 2 5 employee ID வந்து existing record. ஸோ இதில் நான் வந்துட்டு ஏதாவது ஒரு ரெக்கார்டை வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் சே 1 to 5க்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ அதுக்காக நம்ம என்ன கொரி யூஸ் பண்ணோம்னா, அப்டேட் அப்படின்ற சின்டெக்ஸ் வந்து யூஸ் பண்ணோம். அப்டேட் டேபிள் நேம் செட்டு காலம் 1 வேல்யூ ஃபாலோட் பை இந்த மாதிரி வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். தென் வேர் கண்டிஷன் வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ நான் இதுக்கு வந்து சின்டெக்ஸை வந்து காப்பி பண்ணிக்கிறேன், இந்த சாம்பிள் சின்டெக்ஸை. தென் வந்துட்டு இங்கே போயிட்டு நான் செக் பண்ணி பார்க்குறேன் வந்து என்னால் வந்து சேஞ்ச் பண்ண முடியுதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அப்டேட் ஓகே டேபிள் நேம் வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு இஎம்பி. நம்மளுடைய டேபிள் வந்துட்டு இஎம்பி டேட்டாபேஸ் தானே. ஸோ ஓகே, அதனால் இஎம்பி டேட்டாபேஸ். அண்ட் காலம் நேம் வந்து நம்ம என்ன, எம்ப்ளாய் ஐடி எம்ப்ளாய் நேம் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம எந்த காலம் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து கொடுப்போம். ஸோ நீங்கள் வந்துட்டு இங்கே W3 ஸ்கூலில் இங்கே பாட்டம் பாருங்கள். ஸோ சில எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. எஸ், ஸோ இந்த இது வந்து அவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே ஒரு சாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கண்ட்ரி நேம், கான்டாக்ட் நேம் அண்ட் சிட்டியை வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி நான் வேணா இதை வந்து அப்படியே டெலீட் பண்ணிவிட்டு இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து நம்ம டேபிள் நேம் வந்து இஎம்பி டேட்டாபேஸ் அப்படின்றத வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ என்ன சேஞ்ச் பண்ணணும், செட்டு எதை நான் வந்து செட் பண்ணணும் அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் வந்து நான் வந்து இது பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். டிபார்ட்மெண்ட் ஓகே. ஸோ டிபார்ட்மெண்ட்டில் என்ன சேஞ்ச் பண்ண போகிறீங்க, ஆல்ரெடி வந்து சேல்ஸ்ன்னு இருக்குது. நான் வந்து டிபார்ட்மெண்ட்டில் ஐடின்னு சேஞ்ச் பண்ண போகிறேன். ஓகே, ஐடி அண்ட் தட்ஸ் இட். நான் ஒன்றே ஒன்று தான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு அது ஓகே. ஸோ அடுத்தது வந்துட்டு வேர், இது எந்த ஒரு பர்டிகுலர் வந்து யூனிக் ஐடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எம்ப்ளாயி ஐடி தான். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் வந்து இஎம்பி, ஓகேங்களா, இஎம்பி ஐடி வேர் 1 to 5. ஓகே, நான் என்ன சொல்கிறேன்னா, அப்டேட் என்ன அப்டேட் பண்ணுறது, அப்டேட் இந்த டேபிளில் செட் டிபார்ட்மெண்ட்டுக்கு, ஓகேங்களா, ஐடின்னு வந்து செட் பண்ணேன். ஸோ எந்த இடத்துல செட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர் எம்ப்ளாயி ஐடி 1 to 5 அப்படின்ற இடத்துல நம்ம 1 to 5 இடத்துல நீ செட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சின்டெக்ஸ் வந்து ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் வந்துட்டு வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகே, 1 row அஃபெக்டட்னு வந்துச்சு. அகைன் வந்து செலக்ட் கொரியில் நான் செக் பண்ணுறேன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா எட்வர்டுக்கு வந்து ஐடின்னு சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இதுதான் அப்டேட் கொரி. ஸோ இப்போ அப்டேட் கொரி வந்து ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? நான் இந்த அப்டேட் கொரி இந்த சின்டெக்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. நான் செக் பண்ணிவிட்டேன். இப்போ நான் UiPath ஸ்டூடியோ போகிறேன். ஓகேங்களா? அங்கே எடிட் கொரியில் போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கொரி வந்து பேஸ்ட் பண்ணுறேங்க. ஓகேங்களா? உங்களுக்கு மேனுவலாகவும் நான் எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். ஸோ அதே வந்துட்டு வேரியபிள் பாஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். ஸோ அப்டேட் எம்ப்ளாயி டேட்டாபேஸ் செட் டிபார்ட்மெண்ட் ஐடி அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா? ஸோ இங்கே வந்துட்டு நான் வந்து HR அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ சேம் 1 to 5 வந்து வச்சுப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போது அண்ட் கிளிக் ஆன் ஓகே. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எவ்ரிதிங் இஸ் டன். இப்போ நான் வந்துட்டு இதை ரன் ஃபைல் கொடுக்குறேன். இந்த ஃபைலை மட்டும் ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ ரன் ஆகி முடித்த உடனே நம்ம வந்துட்டு இந்த டேபிள் வந்து அகெயின் வந்துட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஐடிக்கு பதிலாக என்ன வந்து அப்டேட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸிக்யூஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு செக் பண்ணி பார்ப்போம். எஸ், ஸோ ஐடியிலேருந்து ஹெச்ஆருக்கு வந்துட்டு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நம்ம ஜஸ்ட் வந்து மேனுவலாக வந்துட்டு இங்கே பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரியல் டைமில் வந்து மேனுவலாக நம்ம பாஸ் பண்ண மாட்டோம் இல்லையா? ஸோ அதனால் வந்து ஐம் கோயிங் டு யூஸ் ஒன் அசைன் ஆக்டிவிட்டி. ஸோ அந்த அசைன் ஆக்டிவிட்டியில் நான் ஜஸ்ட் என்ன கொடுக்க போகிறேன்னா, எந்த எம்ப்ளாயி ஐடிக்கு நம்ம என்ன சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு வேர். ஓகேங்களா? ஸோ இது வேர் அண்ட் திஸ் இஸ் ஃபார் வேர் அண்ட் திஸ் இஸ் ஃபார் எங்கே வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்றது. ஓகேங்களா? செட். ஓகே, ஸோ இது வேர்ன்றது வந்து நம்ம வந்து எம்ப்ளாயி நேம் கண்ட்ரோல் இஎம்பி எம்ப்ளாயி ஐடி எம்ப்ளாயி ஐடி அண்ட் நான் வந்து 1 to இங்கே வந்து என்ன இருக்குது 1 to 3க்கு வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ 1 to 3
அண்ட் செட் எந்த இது வந்து செட் பண்ணணும் அப்படின்னா நம்ம நேம் கூட சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து டிபார்ட்மெண்ட்டே சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ கண்ட்ரோல் கே டிஇபிடி டிபார்ட்மெண்ட். அண்ட் ஸோ இங்கே வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்றத கொடுக்கலாம். நம்ம வந்து மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து கொடுப்போம். ஓகே, ஸோ இப்போ இந்த 2 வேரியபிள் எப்படி வந்துட்டு இந்த பர்டிகுலர் சின்டெக்ஸில் வந்து பாஸ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், ஸோ ஜஸ்ட் வந்துட்டு அப்டேட் எம்ப்ளாயி டேட்டாபேஸ். அந்த எம்ப்ளாயி டேட்டாபேஸ்ன்றது வந்து கூட நம்ம வந்து வேரியபிள் வந்து பாஸ் பண்ணலாம். என்ன டேபிள் நேம் அப்படின்றது. செட் டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா, ஸோ டிபார்ட்மெண்ட்டில் என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றது இங்கே இருக்குது. ஸோ ஹெச்ஆர். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம இங்கே வந்து நம்மளுடைய வேரியபிள் வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸ் செஷன் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம எப்படி வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இங்கேயும் நான் வந்து சொல்கிறேன். ஸோ த ப்ரொசீஜர் என்னென்னா you need to start with single quotes, then add double quotes, then call plus, then call your variable department. Okay, department, then add plus, then double quotes, then single quotes, then again where and employee ID இருக்கு இல்லையா. ஸோ எம்ப்ளாயி ஐடி நம்ம என்ன வந்துட்டு எந்த எம்ப்ளாயி ஐடிக்கு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றது. ஓகேங்களா, அகெயின் ஆட் சிங்கிள் கோட்ஸ் அண்ட் டபுள் கோட்ஸ் plus and employee ID and plus double quotes single quotes, that's it. ஓகே, ஸோ இப்போ நான் வந்துட்டு என்னுடைய வேரியபிள் வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன் சின்டெக்ஸில். ஸோ இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ இங்கே 1 2 3ன்றதுக்கு வந்து மார்க்கெட்டிங் அப்படின்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்துட்டு 1 2 3க்கு வந்துட்டு சேல்ஸ்ன்னு இருக்குது. ஓகே, லெட்ஸ் எக்ஸிக்யூட் திஸ். எக்ஸிக்யூஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து செக் பண்ணி பார்ப்போம் நம்முடைய டேபிள் வந்து அப்டேட் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு. எஸ், ஸோ 1 2 3க்கு வந்துட்டு இப்போ இந்த எம்ப்ளாயி ஐடிக்கு ஸோ மார்க்கெட்டிங் சொல்லிட்டு அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து அப்டேட் கொரி. ஸோ நம்முடைய எக்ஸிஸ்டிங் ரெக்கார்டை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஏதாவது சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா we need to use update query. இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃப்ரம் த பிகினிங் எப்படி வந்து SQL சர்வர் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது, மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி வந்து ஒரு டேபிள் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது ஒரு டேட்டாபேஸில், ஸோ ஒரு டேபிள் எப்படி டெலீட் பண்ணுறது, ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு UiPathலேருந்து எப்படி வந்துட்டு இங்கே டேபிள் வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். அடுத்த செஷனில் வந்து எப்படி வந்து ஒரு நியூ ரெக்கார்டை வந்து இன்சர்ட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். ஸோ தட் இஸ் வந்து போத் மேனுவல் அண்ட் வேரியபிள் பாசிங் இந்த 2 மெத்தடுமே பார்த்தோம். அண்ட் இன்றைக்கி வந்துட்டு நம்ம அப்டேட் கொரி யூஸ் பண்ணி எப்படி எக்ஸிஸ்டிங் ரெக்கார்டை வந்துட்டு நம்ம வந்து அப்டேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். ஸோ அப்கமிங் செஷனில் இன்னும் நிறைய கொரிஸ் வந்துட்டு நம்ம ஹேண்டில் பண்ணலாம். ஸோ அண்ட் ஆல்சோ வந்துட்டு ரியல் டைம் எக்ஸாம்பிள் வந்துட்டு எப்படி வந்து எக்ஸல் டு டேட்டாபேஸ் அண்ட் வெப் டு டேட்டாபேஸ் இது எல்லாமே அப்கமிங் செஷனில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கனெக்ட் வித் அஸ்.